Good evening students. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது exercise 3.15 algebra solved by completing square method. Completing square method னா இந்த கொடுத்திருக்கிற சம்ம a plus b whole square அந்த ஃபார்முக்கு நம்ம கொண்டு வரணும். a plus b whole square or a minus b whole square அந்த ஃபார்முக்கு கொண்டு வந்தோம்னா you get a solution for this quadratic equation. So that is completing square method. So in the form a plus b whole square form கொண்டு வரதுக்கு x square plus 6x equal to minus 7 அந்த பக்கமோட plus 7. Simply you think it as 6 வந்து 2 ஆல divide பண்ணு. You get 3. இதுதான் நமக்கு b. x வந்து a ங்கிற இடத்துல என்ன இருக்கு x இருக்கு. This is a. b நமக்கு வேணும். b கண்டுபிடிக்கிறதுக்கு you want to find b. So இங்க இருக்கிற 6 2 ஆல டிவைட் பண்ணினா 3 கிடைக்கும். That is nothing but b. அப்ப இத நம்ம எப்படி எழுதணும்? x square plus இது 2ab. 2ab ங்கிற ஃபார்முக்கு நம்ம கொண்டு வரணும். இது a square plus 2ab plus b square equal to இந்த minus 7 நம்ம எந்த பக்கம் கொண்டு போயிருக்கிறோம்? அந்த சைடு எடுத்துட்டு போயிருக்கோம். இந்த ஃபார்முக்கு நம்ம கொண்டு வரணும். இந்த minus 7 take to the right hand side. Then இதுல நம்ம 2ab ஃபார்முக்கு பிரிச்சிட்டோம். சோ இந்த 2ab ஃபார்முக்கு பிரிக்கிறதுக்காக இந்த 6 வந்து 2 ஆல டிவைட் பண்றோம். ஏன்னா 6 வந்து 2 into 3. ரொம்ப சிம்பிள். நீ 2 into 3 அப்படின்னு எழுதுறது போல இந்த கொடுத்த 6 வந்து 2 ஆல டிவைட் பண்ணா 3 கிடைச்சிடும். சோ இந்த இடத்துல a ங்கிற இடத்துல s, b ங்கிற இடத்துல 3. இதுதான் b. This is b. This is a. சோ நமக்கு என்ன எழுதணும்? b square. இந்த இடத்துல இந்த place நம்ம வேண்டாம் அப்புறமா பார்க்கலாம். or we write this side. Here x square plus 3x plus 1 equal to 0. This is second sum because we don't find enough place, so I just repeat. So a square 2ab plus b square equal to 7. இப்போ இது இந்த ஃபார்ம்ல வந்துச்சு நமக்கு. a plus b whole square is nothing but a square plus 2ab plus b square. So இந்த ஃபார்முக்கு வந்ததுனால this we can write it as x plus 3 whole square equal to இங்க already 7 இருக்கு. Before that இங்க 3 square நம்மளா சேர்த்தணும். கொஸ்டின்ல எல்லாம் இங்க 3 square இல்ல. 3 ங்கிறது b. அப்ப நம்ம இந்த பக்கம் LHS ல ஒரு டேர்ம் சேர்த்தனா கண்டிப்பா RHS லயும் அந்த டேர்ம் நம்ம வந்து எழுதணும். LHS ல what we are writing that should be written in the RHS also. அப்பதான் இந்த ஈக்குவல் அந்த பக்கம் இங்க ஏதாவது இப்ப x இங்கே x எழுதுனா இது x நமக்கு கேன்சல் ஆயிடும். So the answer is unaltered. இப்போ 7 plus x equal to y இருக்கு. நான் இங்க 7 plus x I am adding 1 3. அப்ப இங்க ஒரு 3 போட்டா அந்த பக்கமும் நம்ம ஒரு 3 போடணும். அப்பதான் இந்த 3 கேன்சல் ஆகி again you are getting 7 plus x equal to y. So இந்த கொடுத்தது unaltered அப்படி இருக்கணும்னா what you are writing here with the same sign நம்ம அந்த சைடும் போடணும். Otherwise you think in this way 7 plus x ஒரு plus 3 minus 3. இங்க கொடுத்தது சேஞ்ச் ஆகாம unaltered இருக்கணும்னா ஒரு plus 3 minus 3 போடுவோம். ஒரு plus 3 minus 3 போட்டோம்னா என்ன ஆயிடும்? கேன்சல் ஆயிடும். திரும்ப 7 plus x equal to y. So அதுக்கு பதிலா இந்த மாதிரி எழுதலாம். 7 plus x plus 3 equal to y plus 3. இந்த minus 3 அந்த சைடு போனா என்ன ஆகும்? plus 3 ஆகும். So ஒரு டேர்ம் LHS ல ஆட் பண்ணா அதே சைனோட RHS ல ஆட் பண்ணணும். Try to understand clearly. I am adding plus 3. So RHS லயும் plus 3 அப்படின்னு போடணும். இந்த இடத்துல minus 3 அப்படின்னு போட்டுட்டு இது கேன்சல் அப்படின்னு நினைக்கூடாது. கேன்சல் ஆகாது. So இங்க என்ன சைனோட எழுதுலையோ அதே சைனை இந்த இடத்துலயும் எழுதணும். இது நமக்கு இப்போதைக்கு வேண்டாம். So that we rub it.
ஸோ இந்த இடத்துல 3 ஸ்கொயர் போட்டிருக்கோம். ஸோ இங்கேயும் நம்ம 3 ஸ்கொயர் போடணும். ஸோ இந்த b கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த ஸ்டெப் நம்ம எழுதிருக்கோம். Now this will be clear. So இப்போ இது a plus b whole square ஃபார்முக்கு கொண்டு வந்துட்டோம். This is equal to a plus 3 square is nothing but 9. So இது a, இது b, so a plus b whole square. So இது add பண்ணினா 16 கிடைக்கும். இங்க x plus 3 whole square. இந்த ஸ்கொயர் எடுக்கணும்னா அந்த பக்கம் என்ன எடுக்கணும்? ரூட் எடுக்கணும். ரூட் ஆஃப் 16 this is equal to plus or minus 4. ஸ்கொயர் ரூட் எடுக்கிறப்ப கண்டிப்பா நமக்கு என்ன வரும்? plus or minus 4. ஒரு plus 4 dot minus 4. இப்போ இந்த plus 3 அந்த சைடு கொண்டு வரும். ஸோ x is equal to சொல்யூஷன் அப்படிங்கிறப்ப நமக்கு கண்டிப்பா x வேல்யூ we want to find x value. இது quadratic ஈக்குவேஷன்ங்கிறதுனால we want two answers. இந்த previous class I told quadratic equation அப்படின்னா ரெண்டு ஆன்சர் நமக்கு கிடைக்கணும். ஸோ இந்த பிளஸ் 3 அந்த சைடு கொண்டு போனீங்கன்னா -3 பிளஸ் ஆர் -4. ஸோ திஸ் ரைட் இட் ரெண்டு இருக்கு பிளஸ் ஆர் மைனஸ். ஃபர்ஸ்ட் பிளஸ் எடுக்கலாம் கமா அடுத்தது மைனஸ். ஸோ -3 -4. ஸோ பிளஸ் 3 -4 1 -3 -4 -7. So x is equal to solution 1, -7. இதுதான் நமக்கு வந்து completing the square method. நீ ரொம்ப சிம்பிளா திங்க் பண்ணிக்க. இங்க என்ன நம்பர் இருக்கோ அதை அந்த சைடு கொண்டு போய்க்க. இங்க என்ன நம்பர் இருக்கோ x பக்கத்துல என்ன கோஎஃபிஷியன்ட் இருக்கோ அதை 2 ஆல டிவைட் பண்ணு. ஏன் 2 ஆல டிவைட் பண்றதுன்னா அப்பதான் நமக்கு அந்த 2ab ஃபார்முக்கு கிடைக்கும். 6 வந்து 2 into 3. So இந்த 2 into 3 பிரிக்கிறது கூட just 2 ஆல டிவைட் பண்ணா கிடைக்கிற நம்பர் தான் nothing but b. So இந்த இடத்துல ஒரு b ஸ்கொயர் போடுறோம். இங்க என்ன நம்பர் போடணும்? கண்டிப்பா அதே சைனோட அந்த பக்கம் போடணும். ஏங்கிறது நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். So in this way we are doing this. Next go to the second question. x square plus 3x plus 1 equal to 0. இப்போ நம்மளுடைய first step என்ன? x square plus 3x plus 1 எந்த பக்கம் கொண்டு போகணும்? அந்த சைடு எடுத்துட்டு போகணும். நமக்கு இந்த கம்ப்ளீட்டா a plus b whole square ஃபார்முக்கு கொண்டு வரணும். ஸோ நம்ம இங்க என்ன x பக்கத்துல என்ன நம்பர் இருக்கோ என்ன கோஎஃபிஷியன்ட் இருக்கோ அதை ஏதாவது டிவைட் பண்ண சொல்லியிருக்கிறோம். 2 ஆல டிவைட் பண்ணிச்சிருக்கோம். அப்ப இதுதான் b. b கண்டுபிடிக்கணும்னா x பக்கத்துல என்ன நம்பர்னு பாரு. நம்ம கட்டதுன்னு எதுவும் நினைக்க வேண்டாம். x பக்கத்துல என்ன நம்பர்னு பாரு. அதை 2 ஆல டிவைட் பண்ணணும். இப்போ நம்ம அதை b எழுதிக்கலாம். ஸோ x ஸ்கொயர் பிளஸ் 2ab. b தான் என்னது? 3/2. இது a. a வந்து x, b 3/2. அப்ப இது 3/2. தென் இப்ப b ஸ்கொயர் நம்ம எழுத போறோம் இல்லையா? அப்போ இங்க வந்து 3/2 ஹோல் ஸ்கொயர் this is equal to ஏற்கனவே என்ன இருக்குது? -1 இருக்கு. b equal to 3/2 கொஞ்சம் மேல எழுதிக்கலாம். So b equal to 3/2, a equal to x. This is equal to -1 plus 3/2 whole square. என்ன போட்டிருக்கோம்? b கண்டுபிடிக்கணும். b கண்டுபிடிக்கணும்னா இங்க இருக்கிற 3 2 ஆக டிவைட் பண்ணு. சிம்பிளா திங்க் பண்ணிக்க. want to find b. அப்ப இது 2 ஆக டிவைட் பண்ணிட்டேன். ஏவும் நமக்கு தெரியும். அப்ப இங்க 2. இந்த 2 எங்க இருந்து வந்தது? ஃபார்முலா வருது. ஏன்னா இது a plus b whole square ஃபார்முலா வரப்ப இங்க ஒரு 2 இருக்கு. and one more thing, இப்ப இந்த 2 கேன்சல் ஆகி பழையபடி 3 கிடைக்கும். நீ இப்ப கேன்சலும் பண்ணக்கூடாது. நீ இப்படி இது கேன்சல் பண்ணி பார்த்தீங்கன்னா பழையபடி இந்த இடத்துல என்ன இருக்கும்? 3s. அப்ப நம்ம எந்த நம்பருமே அன்ஆல்டரா இருக்கணும்னா நம்ம சேஞ்ச் பண்ணக்கூடாது. நீ பாட்டு சிம்பிளா இந்த இடத்துல 2 அப்படின்னு போடக்கூடாது.
அப்படி 2 போட்டா இன்டு 2 வரணும். ஏன்னா இது கேன்சல் ஆகி பழையபடி 3x வரணும். மேத்ஸ்ல ஒரு டேர்ம் நம்ம ஆன்சர் மாறாம இருக்கணும், ஆன்சர் சேஞ்ச் ஆக இருக்கணும், ஆன்சர் அன்ஆல்டர்டா இருக்கணும் அப்படின்னா அது கூட ஒரு +2 -2 போடலாம். ஏன்னா இது கேன்சல் ஆகி திரும்ப என்ன கிடைக்கும்? 3x கிடைக்கும். ஆர் 3x இன்டு 2 டிவைடு 2. இது கேன்சல் ஆகி பழையபடி நமக்கு என்ன கிடைக்கும்? 3x. ஸோ ஒரு டேர்மை ஆடோ சப்ராக்டோ பண்றப்போ அதை கரெக்டா நம்ம செய்யணும். இப்போ நம்ம இங்க 2ஆல டிவைட் பண்ணோம், அப்ப 2ஆல மல்டிப்ளை பண்ணணுமா? இந்த 2 வந்து கொஸ்டின் எல்லாம் கொடுக்கல, நம்மளா 2ஆல டிவைட் பண்ணிட்டோம். ஸோ இமீடியட்லி நம்ம 2ஆல மல்டிப்ளை பண்ணணும். அப்பதான் இது ஆன்சர் அன்ஆல்டர்டா இருக்குன்னு பழையபடி 3x கிடைக்கும். ஏன் 2ஆல டிவைட் பண்ணா நம்ம ஃபார்முலா 2ab வேணும். அதுக்காக நம்ம எடுத்தனே சிம்பிளா 2ஆல டிவைட் பண்ணிட்டோம். அதுக்கு நமக்கு ரைட் கிடையாது. கொடுத்த நம்பரை நம்ம பாட்டுக்கு 2ஆல பண்ணணும்னாலும் இந்த இடத்துல 2ஆல மல்டிப்ளையும் பண்ணிட்டோம். ஸோ நவ் இட் இஸ் கரெக்ட். ஸோ திஸ் இஸ் ஆஃப் த ஃபார்ம் a plus b a square plus 2ab plus b square. ஸோ bங்கிறதுல என்ன இருக்கு? இதுதான் b, இது a. ஸோ x, இந்த சைனை ரொம்ப கேர்ஃபுல்லா பார்க்கணும். x plus 3/2 whole square. So this is equal to, இந்த பக்கம் என்ன இருக்கு? -1. இதை நம்ம 3/2 whole square என்ன எழுதிக்கலாம்? 9/4. So this is equal to, இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்க. You put a wrong line. LCM அப்படின்னா ஒரு wrong line போட்டுக்கிற. இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணினா என்ன வரும்? -4 plus 9. So -4 plus 9 equal to 5/4. So இந்த இடத்துல x plus 3/2 whole square அப்படின்னு இருக்கு. இப்போ நம்ம ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா என்ன வரும்? x plus 3/2 equal to root of 5/4. This is equal to plus or minus 5 நம்ம root 5 தான் எழுத முடியும். 4 நம்ம எப்படி எழுதிக்கலாம்? 2 அப்படின்னு எழுதிக்கலாம். அப்போ இங்க ரூட் எடுத்தாச்சு. அப்ப இந்த +3/2 எந்த சைடு கொண்டு போகணும்? அந்த சைடு கொண்டு போகணும். ஏன்னா சொல்யூஷன் அப்படிங்கிறப்போ we want to find x only. இந்த பக்கம் நம்பர் இருக்கக்கூடாது. அப்ப +3/2 அந்த சைடு எடுத்துட்டு போனா -3/2. So x is equal to -3/2 plus or minus root 5/2. இப்போ நம்ம இதை ஸ்பிளிட் பண்ணி எழுதணும்னா ஒரு முறை பிளஸ் எடுக்கிறோம், another time we are taking minus. So -3/2 plus root 5/2. denominator சேமா இருந்தா அப்படியே டைரக்டா ஒரே டைமே எழுதிக்கலாம். So -3 plus root 5/2 comma -3 minus root 5/2. So this is the answer. Now I say again, x plus 3/2 equal to root 5/4. 4 உடைய root வந்து 2, root 5 அப்படியே எடுத்துக்கிறோம், plus or minus. Square root எடுத்தாவே plus or minus. So 2 values are coming. அப்போ first time எடுக்கிறப்போ plus எடுத்துட்டோம், second time எடுக்கிறப்போ minus எடுக்கிறோம். இந்த 2 காமனா இருக்கிறதுனால ஒரே டைம் எடுத்து. So we are getting the solution for this one. You go through it properly. இதெல்லாம் கிராஸ் மல்டிப்ளை பண்றதுல இமீடியட்டா நம்ம பண்ணோம்னா கொஞ்சம் ஃபாஸ்டா நம்ம செய்யறதுக்கு ஈஸியா. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.